ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ப்ரெஷர் குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் புதினா மல்லி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 4 டீஸ்பூன் எண்ணெய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் பிரியாணி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன். தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. அடுத்தது கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதே நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தா புளிப்பு தன்மை இருக்கும், அது ஒரு ருசியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி பவுடர் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காய்கறிகளை சேர்த்துக்குங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அரிசியை வாஷ் பண்ணி குக்கரில் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. வதக்கி வச்ச பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. குக்கரில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிருங்க. விசில் போட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டுருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியில் நெய் சேர்த்தாக்கா நல்லா வாசமாக இருக்கும். மல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான மணமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது கூட வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.